பல்வேறு இடங்களில் புதிய அடிப்படை வசதிகளை தொடங்கி வைக்கிற நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் அவர்களும் 142வது வருஷத்தில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களும் 40வது வருஷத்தில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களும் இணை இயக்குனர் மத்திய பகுதி அவர்களும் மண்டல அலுவலர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் 140வது வட்டத்தில் உள்ள எல்லையம்மன் கோவில் அருகில் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை காரிய மண்டபம் வேண்டுமென்றது. குளக்கரை அருகிலே காரிய மண்டபம் என்பது ஆன்மீக மக்களின் பெரு விருப்பம். அந்த வகையில் அந்த வட்டத்தின் மாநகராட்சி சத்தம் போடணும்னு சொல்லுங்கப்பா. வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ரூபாய் 18 லட்சம் செலவில் காரிய மண்டபம் அமைக்கப்பட்டு அது தற்போது மக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாந்தோப்பு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி என்பது சைதாப்பேட்டையின் புகழ்மிக்க அடையாளங்களில் ஒன்று. கடந்த முறை இங்கே நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியின் போது தலைமை ஆசிரியர் விடுத்த வேண்டுகோளினை ஏற்று பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களுடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 32 லட்சம் செலவில் ஒரு அரங்கம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. சற்றொப்ப 500 மாணவர்கள் அமரக்கூடிய அளவிலான அரங்கம் இங்கே அமையப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் வைத்த கோரிக்கை மண்தரையாக இருந்த அந்த மைதானத்தை பேவர் பிளாக் பகுதியாக மாற்றி தந்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் மாநகராட்சியின் சார்பில் நிறைவேற்றி இங்கே அரங்கம் ஒன்றும் 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வார்டு 139 பொறுத்தவரை சாரதி நகர் இந்து மயான பூமி அருகில் ஒரு பேருந்து நிறுத்தம் ஒன்று இருந்தது. ஜோன் சாலை கடைசியில் இந்த பேருந்து நிறுத்தம் கட்டி முடிக்கப்பட்டு கரத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலான காரணத்தினால்